ட்ரக் அடிக்ஷன்னால ஜெயிலுக்கு போனவர் தான் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட அதிக சம்பளம் வாங்குற ஒரு பெரிய ஆக்டர்னா உங்களால நம்ப முடியுமா? திஸ் இஸ் 100 days 100 சக்சஸ் ஸ்டோரிஸ் டே 30. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1965 நியூயார்க்கில் ஒரு டைரக்டருக்கும் ஆக்ட்ரஸுக்கும் ரிச்சான ஃபேமிலியில் தான் ராபர்ட் டவுனி ஜூனியர் பிறக்கிறாரு. அவரோட அப்பா ஒரு டைரக்டர்னால சின்ன வயசுலேயே சைல்டு ஆக்டராக நிறைய படங்களை நடிக்கிறாரு. தன்னோட அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட்னால சின்ன வயசுலேயே அது என்னன்னு தெரியாம ட்ரக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனாலே அவங்க அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆகிறது. தன்னோட அப்பா கூட வளர்ந்த இவர் ஹாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணி ஒரு பெரிய ஆக்டர் ஆகுறாரு. ஆனா இவரோட ட்ரக் அடிக்ட்னால ஒழுங்கா ஷூட்டிங் போகாம ட்ரக்ஸை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஹாலிவுட்ல அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த இவர் இந்த ஒரு இன்சிடென்ட்னால அவரோட பேரு புகழ் எல்லாமே கெட்டு போகுது. எல்லாரும் இவரை மறந்துடுறாங்க. ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணுன்றதுக்காக யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வராரு. அந்த டைம்ல மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட ஐகானிக் ஹீரோவான அயன்மேன் படத்துக்காக கேஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹாலிவுட்லயே பெரிய ஆக்டரான டாம் க்ரூஸ் ரிஜெக்ட் பண்ண அயன்மேன் கேரக்டரை ராபர்ட் டவுனி ஜூனியர் எடுத்து நடிக்கிறாரு. இன்னைக்கு அயன்மேன் சொன்னாலே இவரை தவிர வேற யாரையும் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. இன்னைக்கு மார்வல் மட்டும் இல்ல ஹாலிவுட்லயே அதிக சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டரா மாறி இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.